Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா consistency of system of linear equation by rank method. So இது வந்து பாத்தீங்கன்னா it's a very important method. ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ அத சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா சோ அதுல வந்து நமக்கு இப்போ xy z 3 ஈக்குவேஷன்ஸ் அப்படினா xy z ஃபைண்ட் பண்ணுவோம். அதே 2 ஈக்குவேஷன்ஸ் அப்படினும்போது xy 2 வேரியபிள் ஈக்குவேஷன் தான xy ன்றது இருக்கும். 2 வேல்யூஸ் வந்து நம்ம சொல்யூஷனா கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும்போது சொல்யூஷனே இல்லாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு then unique solution வரதுக்கு வாய்ப்பு இருக்கு at the same time an infinite number of solutions வரதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி வந்து வரக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து rank method யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் சோ எத்தனை சொல்யூஷன்ஸ் வருது so that a linear equation has no solution இல்ல unique solution இல்ல வந்து an infinite number of solution வருதா அப்படிங்கிறது நம்ம rank method யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும் சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா non homogeneous linear equation so non homogeneous linear equation அப்படினா so the right side of the equation வந்து it has some values so அதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா the non homogeneous linear equation so இதுவே homogeneous linear equation அப்படினா the right side of the equation வந்து பாத்தீங்கன்னா 0 ன்னு இருந்தது அப்படினா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் homogeneous linear equation அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா so let's see the first problem so investigate for what value of lambda and mu the system of linear equation x plus 2y plus z equal to 7 x plus y plus lambda z that is equal to mu then x plus 3y minus 5z equal to 5 has no solution and first one the no solution அப்படிங்கிறது investigate பண்ணனும் the next one வந்து a unique solution அப்படிங்கிறது பார்க்கணும் then the third one வந்து an infinite number of solutions வருமா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணனும் ஓகே சோ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த lambda and mu சோ எல்லா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல வந்து சோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதுல வந்து lambda and mu வேல்யூ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சோ இந்த lambda mu வேல்யூக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தோம் இந்த வேரியபிள்ஸ்க்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படினா அந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படினா வரும் நமக்கு அப்படிங்கிறது செக் பண்ணனும் ஓகேங்களா சோ அதுக்கு டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா சோ இட் மே பி the lambda value then mu value வந்து based on that problem so இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் இல்லையா சோ அத பொறுத்து நம்ம அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் சோ அப்போ அந்த வேல்யூ வந்து எப்படி இருந்தா நமக்கு no solution கிடைக்கும் unique solution எப்படி கிடைக்கும் at the same time an infinite number of solutions கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஓகேங்களா சோ இது ஃபர்ஸ்ட் பாருங்க சோ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து நமக்கு ax b அப்படிங்கற ஃபார்மட் வந்து நம்ம எழுதிக்குவோம் சோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம எழுதிக்குவோம் இல்லையா சோ அது நமக்கு தெரியும் சோ எப்படின்னு பாத்தீங்க அப்படினா the coefficient of x y z அது ஃபர்ஸ்ட் ரோல then the coefficient of x y z செகண்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ரோல தேர்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ரோல எழுதுவோம் இல்லையா சோ அப்போ இத ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 z 1 so 1 2 1 then இதனுடைய coefficients 1 1 lambda 1 1 lambda so then in the equation coefficient 1 3 minus 5 okay so into x y z that is equal to right side of the equation ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அத வந்து இப்படி எழுதுவோம் இல்லையா so 7 mu 5 so 3 columns sorry 3 rows 1 column வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா so இப்போ இந்த ஃபார்மட்ல இது a இது x இது b ஓகேவா சோ இந்த மாதிரி ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ a b ஐ கம்பைன் பண்ணி எழுதிக்கணும் அதாவது 1 2 1 then b வேல்யூ இது சோ இது 1 1 lambda 3 1 3 minus 5 இது வந்து அப்படியே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம் 7 mu 5 அப்படிங்கறது நம்ம சேர்த்து எழுதிக்கணும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நார்மலா காஸ் எலிமினேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா சோ காஸியன் எலிமினேஷன் மெத்தட் சோ அந்த மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் சோ அந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படினா சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சாரி ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ சோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து பாத்தீங்க அப்படினா சோ லாஸ்டா நமக்கு இந்த lambda and mu இருக்கு இல்லையா சோ இந்த செகண்ட் ரோல தான் lambda mu இருக்கு சோ இந்த lambda mu வந்து ஃபைனல் ரோவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ இங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இந்த ரேங்க் ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா lambda mu செகண்ட் ரோவா மாத்திக்கிறேன் தேர்ட் ரோவா மாத்திக்கிறேன் தேர்ட் ரோவா இருந்தா செகண்ட் ரோவா கன்வர்ட் பண்ணிக்கிறேன் சோ அதுதான் வந்து இங்க எழுதி இருக்குது r3 வந்து r2 ஆ கன்வர்ட் பண்ணிக்கிறேன் r2 ஆ r3 ஆ கன்வர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நான் எழுதுன பிறகு சோ நமக்கு என்ன ஆல்வேஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 ஆ இருக்கிற மாதிரி நம்ம
இந்த ரோவை சூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 1 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ரோவில், ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ இது 0, இந்த எலிமெண்ட் 0, இந்த எலிமெண்ட் 0, இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து 0 வர்ற மாதிரி நம்ம மாற்றணும் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸோ இப்போ R2ல் வந்து நம்ம என்ன பண்ணலாம், R2 மைனஸ் R1 நார்மலாகவே மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு 1 மைனஸ் 1 0ன்னு இந்த எலிமெண்ட் வந்துடும். ஸோ அதனால் நார்மலாகவே R2 மைனஸ் R1 பண்ணிங்க அப்படின்னா 1 minus 1 0, then 3 minus 2 1, then minus 5 minus 1 minus 6, then 5 minus 7 minus 2. ஸோ இது முடிஞ்சது. ஸோ இந்த தேர்ட் ரோவில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். ஸோ அப்போது இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ அதனால் இதையும் அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கிறேன், R3 மைனஸ் R1. ஸோ R3 மைனஸ் R1. ஸோ அப்போ 1 minus 1 0, ஸோ 1 minus 2 minus 1, lambda minus 1, lambda minus 1, mu minus 7, mu minus 7. ஓகேங்களா. ஸோ இதை எழுதிட்ட பிறகு எனக்கு இந்த எலிமெண்ட் வந்து அடுத்தது என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஸோ அந்த எலிமெண்ட் 0 பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணாலே நமக்கு என்ன வரும், இங்கே 0ன்றது வரும். ஸோ அப்போ ஆட் பண்ணி தேர்ட் ரோவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0 plus 0 0, ஸோ 1 minus 1 0. ஸோ lambda minus 1 minus 6 ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மைனஸ் 6னா lambda minus 7. ஸோ mu minus 7 minus 2னா mu minus 9. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் காஸ் எலிமினேஷன் மெத்தடில், ஸோ இந்த lambda minus 7 z equal to mu minus 9 அப்படின்னு போட்டுட்டு z வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ z வேல்யூ வந்ததுன்னா அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், y minus 6z that is equal to minus 2 அந்த வேல்யூவில் z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் yz வேல்யூவில் இந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம 3 சொல்யூஷன் தான் பார்க்கணும். அதாவது அந்த ஈக்குவேஷனுக்கு நோ சொல்யூஷனா, எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லையா அப்படின்னா அதே நேரத்தில் யூனிக் சொல்யூஷன் இருக்குமா, அட் த சேம் டைம் அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சம் கொடுத்துட்டு அது கீழே வந்து இந்த ஈக்குவேஷன் ஹேஸ் ஆப்ஷன்ஸ் ஏ நம்பர் ஆஃப் சொல்யூஷன், ஆப்ஷன் பி n நம்பர் ஆஃப் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ நோ சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு இது வந்து நம்ம என்ன மெத்தடில் பார்க்கணும், பை யூஸிங் த ரேங்க் மெத்தட். ஸோ ரேங்க் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டாக்கு 7 கொடுக்குறீங்க, மியூக்கு 9 கொடுக்குறீங்க. mu not is equal to 9. So lambda is equal to, so lambda is equal to 7. So this is the lambda is equal to 7. So 7 minus 7 0 ன்னு வந்துரும். So அப்போ இது என்னது, இது row of A இல்லையா. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா row of A, B, அதாவது row of A னா the rank ஃபைன் பண்ணுறது தான் நம்ம சொல்லுவோம். நோட்டேஷன் வந்து ரேங்க்குக்கான நோட்டேஷன் ரோ அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு அதாவது ரோ இது வந்து ஏ இல்லையா. ஸோ இது கூட பிஏ மெர்ச் பண்ணுறதால ஏபி அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் ஏ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணும்போது ரோ ஆஃப் ஏ, பி ஆர் ஏபி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda is equal to 7, mu is equal to minus 9, not equal to 9 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 9 கொடுத்தா தான் இந்த டேர்ம் 0 ஆகும். ஸோ நாட் ஈக்குவல் டு 9னா இந்த டேர்ம் 0 ஆகாது. ஸோ அப்போது இது மட்டும் 0 ஆகும் இல்லையா. ஸோ இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மீனிங்கு, ஸோ 1 2 3 இந்த 3 ரோஸை வந்து கன்சிடர் பண்ணோம். நான் ஜீரோ ரோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோஸுமே நான் ஜீரோஸ் தான். இந்த தேர்ட் ரோ வந்து ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ரோஸ் வந்து 0 ஆகலை. ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் வந்து இந்த 2 ரோஸ்லையுமே இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போது என்ன அர்த்தம், அப்போது இந்த ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2. அண்ட் ரோ ஆஃப் ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஹோல் மேட்ரிக்ஸுக்கான ரேங்க். இங்கே வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆகலை. இங்கே ஏன் அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு 9 கொடுத்தா தான் 0 ஆகும். இங்கே நாட் ஈக்குவல் டு 9 அப்படின்னும் போது யூ மே கிவ் எனி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம் என்ன ஆகாது, இந்த டேர்ம் 0 ஆகாது. ஸோ அப்போது 3 ரோவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. ஸோ எதுவுமே 0 ஆகலை, எந்த ரோவுமே 0 ஆகலை, எல்லாமே வந்து
வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்போ என்ன சொல்லலாம், அதனுடைய ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3 அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், ரோ ஆஃப் ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி. ஸோ இந்த மாதிரி ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் நாட் ஈக்குவல்னு வந்தது அப்படின்னா ஸோ அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து நோ சொல்யூஷன், அதுதான் ரிசல்ட். ஓகே, ஸோ ஹென்ஸ் த கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஸோ எப்போ இது வந்து நோ சொல்யூஷன் எப்போ வரும், ரோ ஆஃப் ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் பி. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ ரோ ஆஃப் ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தட் இஸ் த நோ சொல்யூஷன். ஸோ செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். அதை எப்படி செக் பண்ணலாம், ஸோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். ஸோ அதாவது எப்படின்றது பாருங்கள். ஸோ இந்த ஃபைனல் இந்த டேர்மில் லேம்டாக்கு 7 நாட் ஈக்குவல் டு 7 கொடுக்குறேன், மியூக்கு நாட் ஈக்குவல் டு 9 கொடுக்குறேன். அதாவது இங்கே நாட் ஈக்குவல் டு 7னா வேறு 7 தவிர்த்து வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் இங்கே என்ன வரும், 0 ஆகாது. அதே மாதிரி இங்கே 9 தவிர்த்து வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த டேர்மும் இந்த எலமெண்ட்டும் 0 ஆகாது. ஸோ அப்போது உங்களுக்கு ரோ ஆஃப் ஏ என்ன வரும், 3 தான் வரும். கரெக்டாக? ஸோ இது ஃபுல்லாகவே இந்த டேர்ம் பாருங்கள், இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ அப்போ ரோ ஆஃப் ஏ இந்த டேர்ம் 0 ஆகலை அப்படின்னா நான் 0 ரோஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ 0 ரோவே கிடையாது, நான் 0 ரோஸ் தான். அப்போ ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸு என்னது 3. அட் த சேம் டைம் இதுவும் 0 ஆகலை அப்படின்னா இங்கேயும் நமக்கு என்ன வேல்யூஸ் வரும், அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியும் நமக்கு என்ன 3 தான். ஸோ ரோ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி தட் இஸ் ஈக்குவல் டு 3. அதுதான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் எக்ஸ் ஒய் இசட் இல்லையா. ஸோ எக்ஸு ஒய் இசட். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரேங்க் வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஆஃப் ஏ தென் ரோ ஆஃப் ஈக்குவல் டு ரோ ஆஃப் பின்னு வந்தது அப்படின்னா அந்த லீனியர் ஈக்குவேஷன் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஹென்ஸ் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 3 பார்ட் தான். ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி அப்படின்னா நோ சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸு, ஸோ 3x3 மேட்ரிக்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன வருது, 3 அப்படிங்கிற நம்பர் வருது. ஸோ 2x2னா 2 அப்படிங்கிறதா நம்பர் வரும், ரேங்க் மேக்ஸிமம் ரேங்க். ஸோ அந்த மாதிரி 2 வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அன்னோன்ஸ் என்ன 2 வேல்யூஸ் தான் இருக்கும், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் அன்னோன் நம்பராக இருக்கும். ஸோ அப்போது ரோ ஆஃப் ஏ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரோ ஆஃப் ஏ கமா பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது ரெண்டுமே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அப்போது அந்த நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் linear equation has a unique solution அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா an infinite number of solutions அப்படிங்கிறது. ஸோ infinite number of solutions அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே லேம்டாக்கும் நான் 7 கொடுக்குறேன், தென் வாட் மியூக்கும் 9 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு 7 கொடுத்தீங்கன்னா 7 minus 7 0 ஆகிடும். ஸோ இதுக்கு 9 கொடுத்தீங்கன்னா 9 minus 9 0 ஆகிடும். அப்போது the entire row, ஸோ this third row வந்து ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போது ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன, ஸோ இதில் நான் 0 ரோஸ் எத்தனை 2, ரோ ஆஃப் ஏ வேல்யூ 2 தான் வரும். தென் ரோ ஆஃப் ஏ கமா பியும் உங்களுக்கு என்ன வரும், 2 தான் வரும். ஓகேங்களா, ஸோ ரோ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 2, ரோ ஆஃப் ஏ கமா பி அதுவும் 2 வரும். ஸோ அப்போ என்ன மீனிங், ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் சேம் தான், அதாவது தட் இஸ் ஈக்குவல் டு 2. பட் அது எதை விட கம்மியாக இருக்குது, த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து நமக்கு 3, பட் அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ் தான், பட் ஹேஸ் அ இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன, இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ வந்துடும், 2 வேல்யூஸ் வந்துடும். பட் தேர்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ தேர்ட் வேல்யூ 0வாக இருந்தால் என்ன வரும், 1ஆக இருந்தால் என்ன வரும், 2ஆக இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போது இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் எப்போ, ரோ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் பி போத் ஆர் லெஸ் தென் number of unknowns. 3x3 matrix na அதாவது yes 3x3 matrix at the same time 3 values x y z find பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா அது 3 unknowns. so number of unknowns இந்த கொடுத்திருக்கிற சம்ல 3, அதை விட இங்க வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, the rank வந்து கம்மியா வந்திருக்கு. so அப்போ that equation has a infinite number of solutions. so மூணே 3 பாயிண்ட் தான். so it's very very simple thing.
ஸோ ஃபஸ்ட் என்ன row of A that is not equal to row of B இருந்தது அப்படின்னா no solution. Then the second என்ன அப்படின்னா row of A that is equal to row of A comma B that is equal to number of unknowns அப்படின்னு இருந்தது அப்படின்னா that is a unique solution. So the third one என்ன அப்படின்னா number of row of A that is equal to row of B less than number of unknowns அப்படின்னா that system has a infinite number of solutions. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the consistency of the linear equation. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனா என்னன்ட்டு. ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து 0ன்னு வந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், த ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ ஃபார் த சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, த ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து it has a always consistence. So then the next sum பாருங்க. So the solve the following system: x plus 2y plus 3z equal to 0, then 3x plus 4y plus 4z equal to 0, x7x plus 10y plus 12z equal to 0. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும் இல்லையா? ஸோ அப்போது கோஃபிஷியன்ட்ஸை வந்து எழுதிக்கோங்க. ஸோ 1 2 3 first row, then 3 4 4 second row, then 7 10 12 third row, x y z. ஸோ இந்த சைடில் ஈக்குவேஷன் ரைட் சைடு என்ன வருது உங்களுக்கு எல்லாமே 0 தான். ஸோ 0 நான் எழுதிக்கிட்டேன். ஸோ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. கரெக்டாக? ஸோ இப்போது அதே லாஜிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா த காஸியன் எலிமினேஷன் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஏவும் பியும் கம்பைன் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஸோ பிங்கிற இடத்துல நமக்கு என்ன 0 தான் இருக்குது. ஸோ கம்பைன் பண்ணால் 1 2 3 0 3 4 4 0 7 10 12 0. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 எலிமெண்ட்ஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், R2 வந்து R1. ஸோ R2 மைனஸ் 3R1. ஸோ இப்போ இதிலேருந்து 3 வந்து மல்டிப்ளை பண்ணி R1ல் அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், 3 மைனஸ் 3 into 1 that is 0 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ R2ல் நான் என்ன பண்ணுறேன்னா R2 minus 3R1. ஓகே, ஸோ அந்த செகண்ட் ஒன் வந்து 4 இங்கே இருக்குது. ஸோ இது கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணுறேன், 3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 மைனஸ் 6 மைனஸ் 2ன்னு வரும். தென் 4 மைனஸ் 9 மைனஸ் 5 0 மைனஸ் 0 0 தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது 7 R3ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா R3 மைனஸ் 7R1. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R3ல இருந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், R3 மைனஸ் 7R1. ஸோ இப்போ என்ன வரும், 7 minus 7 0. நெக்ஸ்ட்டு 10 minus 14 இந்த டேர்ம் ஆஃப் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 10 minus 14 minus 4. அதே மாதிரி 12 minus 21 minus 9. தென் 0 minus 0 0. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் ரெண்டு எலிமெண்ட்டுமே 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். ஸோ இந்த எலிமெண்ட் 0 பண்ணோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை த டேர்ம். இங்கேயும் மைனஸ் டேர்ம் இருக்குது, இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது. ஸோ செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் மைனஸ் 1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். 1 2 3 0 0 2 5 0 0 4 9 0. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபோர்த்து அதாவது செகண்ட் ரோ இருக்கு இல்லையா? ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் ரோவில் இருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 4 மைனஸ் 2 into 2 4 0. Then 9 minus 10 minus 1. Then 0 minus 0 0. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டேர்ம் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், இதனுடைய சொல்யூஷன் என்ன, இந்த டேர்மில் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வருமா, இல்லை வந்து நோ சொல்யூஷன்ஸா, இல்லை யூனிக் சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ மே சி திஸ் இஸ் தி ஏ மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ரோ ஆஃப் ஏ கமா பிங்கிறது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் இந்த 1 2 3 இந்த 3 x 3 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோவுமே வந்து நமக்கு என்ன 0 ஆகலை. எல்லா ரோலையுமே நமக்கு ஒவ்வொரு நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ரோ ஆஃப் ஏ வந்து 3. ஸோ தென் ரோ ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஏபின்னா இது. ஸோ 3 x 4. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஆஃப் ஏ கமா பி ஆர் ஏ கமா 0 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ரேங்க் என்ன, ஸோ அதுலேயுமே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லா ரோலையுமே நமக்கு எலிமெண்ட் இருக்குது.
ஸோ ஏதாவது ஒரு ரோ கூட ஃபுல் எல்லாமே 0 ஆகலை இல்லையா. ஸோ அப்போது என்ன வரும், ரோ ஆஃப் A, 0 வந்து அதனுடைய மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ நான் ஜீரோ ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ இப்போ என்ன மீனிங், ரோ ஆஃப் A ஈக்குவல் டு ரோ ஆஃப் A, 0 தட் இஸ் ஈக்குவல் டு 3, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். கரெக்டாக. ஸோ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் A, 0 வேல்யூவும் the நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வேல்யூ எல்லாமே சேம் தான். அப்போது என்ன அர்த்தம், ஸோ தட் சிஸ்டம் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஸோ அந்த யூனிக் சொல்யூஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒன்லி ஒரே யூனிக் சொல்யூஷனாக ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x is equal to 0, y is equal to 0 and z equal to 0 அப்படிங்கிறது தான் தட் யூனிக் சொல்யூஷன். ஸோ இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து நம்ம என்ன வரும், ஸோ மைனஸ் z equal to 0ன்னு வரும். அப்போ z equal to 0. தென் 2y plus 5z equal to 0. z 0 அப்படின்னும் போது அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த டேர்ம் 5z அதுவும் 0 ஆகிடும். அப்போ y is equal to 0. ஸோ yயும் 0, z-ம் 0. அதை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேர்மும் 0. ஸோ என்ன மீனிங், ட்ரிவியல் அப்படின்னும் போது 3 சேம் ஈக்குவேஷன்ஸ், 3 வேல்யூஸ். ஸோ த சிஸ்டம் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஸோ இந்த ரேங்க் மெத்தட்லேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். the only one solution is the trivial solution. வேறு எந்த ஒரு சொல்யூஷனுமே வராது. எக்ஸுக்கு 0 தான் வரும், ஒய்க்கு 0 தான் வரும், தென் இசட்டுக்கும் 0 தான் வரும். வேறு ஏதாவது எக்ஸுக்கு வேறு ஏதாவது வேல்யூ வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, the same value. ஓகே, ஸோ 0 0 0 அப்படிங்கிறது தான் only one trivial solutionன்றது நமக்கு வரும். ஸோ இப்போ இதே சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஸோ ரோ ஆஃப் A, ஸோ த க்ளூ, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன நோட் அப்படின்றது கூட பார்த்துக்கோங்க. ஸோ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் A, 0வும் less than n. n is nothing but the number of unknowns. அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா that has the infinite number of solutions. கரெக்டாக. ஸோ இது ரோ ஆஃப் A, இது ரோ ஆஃப் A, 0. இங்கே வந்து நமக்கு 3 வருது. ஸோ இஃப் இன் கேஸ் இங்கே த்ரூ 2 வந்தது அப்படின்னா that is less than the number of the unknown value. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் வராது. ஸோ த சிஸ்டம் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன், அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெத்தட். ஸோ த கன்சிஸ்டன்சி ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் அதே சமயத்தில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தேங்க்யூ.